Sir, shall we start? Yeah. Yeah. Okay. Arun, Please kindly give a break to translate it, sir. Sure. Yeah, thank you. Arun, why don't you just start with the word of prayer? Me, yeah. Dear Heavenly Father, thank you for this wonderful evening, Father. Thank you for this opportunity to learn Hebrew through this wonderful master. And thanks for introducing Pari Auntie for us. And thank you for this opportunity to be here. We honor you, Lord. We honor you, Holy Master. Please guide us, teach us, lead us. And we want to see the depths and the beauty inside of your word and the scripture, Lord. Thank you. We pray in the name of Jesus. Amen. Amen. Okay, so friends, everybody who has your Bible, please open to Tehillim, that is Psalms 139. We're going to run through the first, I think, 10 or 12 verses, which is enough for today. And இன்னைக்கு நம்ம சங்கீத 130ஆம் சங்கீதத்துல முதல் 12 வசனங்களை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுல எலீம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். We'll try to understand King David and his heart. நம்ம வந்து தாவீது ராஜானுடைய இருதயத்தை பத்தி நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். I know the last time when we were studying, we understood very deep things about the book of Genesis. போன வாரம் வந்து ஆதியாகம புத்தகத்தை பத்தின ஒரு ஆழமான சத்தியத்தை நாம கற்றுக்கொண்டோம். And but now from the general we are going to look at the specific. ஆனா இன்னைக்கு வந்து பொதுவா பார்த்துட்டோம்னா இன்னைக்கு வந்து ஒரு இந்த 130ஆம் சங்கீதத்தை வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம ஸ்பெசிஃபிக்கா தனித்து நம்ம படிக்க போறோம். So open chapter 139 verse 1. 139ஆம் சங்கீதம் முதலாம் வசனம். Can you read verse 1? கர்த்தாவே, நீ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். O Lord, thou hast searched me and known me. So King David here is speaking to God and he is in a state of wonder. இந்த இடத்துல தாவீது ராஜா வந்து கர்த்தரை நோக்கி பேசுகிறார். கர்த்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதுல வந்து அவருடைய அதிசயத்தை பார்த்து பேசிட்டு இருக்காரு. தேவனுடைய அதிசயங்களை பற்றி பேசுகிறார். Now this psalm is directly related to being a disciple. It's about discipleship. இந்த சங்கீதம் இந்த 139ஆம் சங்கீதம் வந்து ஒரு சீஷத்துவத்தை பத்தி நேரடியா இந்த இடத்துல நம்ம பேசுற சங்கீதமா இருக்குது. Because remember Jesus told his disciples, he said, go into the world preaching the gospel and making disciples of men. இதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து இப்படிதான் சொல்றாரு, நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், எல்லாரையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. So our great commission is about first being a disciple and second is making people disciples of Jesus. நமக்கு இருக்கிற பிரதான ஒரு திட்டம், நமக்கு இருக்கிற பிரதான நோக்கம், ஒரு பணி என்னன்னா, நாம முதல்ல தேவனுக்கு சீஷனாய் மாறுவது, அதற்கு பிறகு மற்றவர்களையும் தேவனுடைய சீஷர்களாய் மாற்றுவதுதான் நம்முடைய பிரதான பணின்னு இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட சொல்றார். So being a disciple is just not about accepting Jesus and becoming a Christian and remaining a Christian for the rest of your life and waiting for going to heaven. அதாவது சீஷத்துவம்னா என்னன்னா, தேவனுடைய வருகைக்காக காத்திருந்து தேவனுடைய கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு கடைசி வரை கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு தேவனுடைய வருகைக்கு காத்துட்டு இருக்கிறது மட்டும் சீஷத்துவம் இல்ல. Okay, so verse 1, David is now sounding very bewildered as to the greatness of God in his life. 130ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல தாவீது வந்து தேவனுடைய அதிசயங்களை அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை பார்த்து வியந்து அதை பார்த்து இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு. He says, "O Lord, you have examined me and you know me." இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நீர் என்னை ஆராய்ந்திருக்கிறீர், நீர் என்னை அறிந்திருக்கிறீர் அப்படிங்கிறது முதலாம் வசனத்துல சொல்றாரு. He uses the word tikragnati, which means to investigate in Hebrew. So the word to search is to investigate. ஹீப்ரு பதத்துல என்ன வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா
அதாவது தோண்டி ஆராய்ந்து அதை அறிந்து கொள்வது. And the word to know is the word da'at, which means the innermost understanding, the intuitive understanding of knowing something in perfection. இப்போ அந்த ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நோ இங்கிலீஷ்ல நோ, நோயிங், அறிந்திருக்கிறீர்ங்கிற வார்த்தைக்கு சாதாரணமா மேலோட்டமா அறிந்திருக்கிறது மட்டும் அல்ல, அதை வந்து ஆழமா பூரணமா அந்த விஷயத்தை பற்றி முழுவதுமாய் ஒரு புரிந்து கொள்வதற்கு வருவதுதான் அந்த நோயிங், அந்த அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். So the word for search or knowing is vattada'a, which means it's also from where you get the word da'at or testimony. Please come again, sir. So that word to know also is a word which is used for the word testimony. நோ அப்படிங்கிற தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஹீப்ரு பதமும் டெஸ்டிமனி சாட்சியா இருக்கிறது அப்படிங்கறதுக்கான ஹீப்ரு பதமும் ரெண்டும் ஒரே மாதிரியான அர்த்தத்தை கொடுக்குது. எப்படின்னா முழுவதுமாக பெர்ஃபெக்ஷனாக ஆராய்ந்து அறிந்திருப்பது. So to know God in your heart from an innermost being, the word da'at means to testify of that relationship with him. அதாவது தேவனிடத்துல இருக்கிற உறவை எப்படிப்பட்டதான ஒரு உறவு கொண்டிருப்பது அப்படிங்கறத டெஸ்டிஃபை பண்றது, ஆராய்ந்து அதை வந்து டெஸ்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் இந்த நோங்கிற பதத்துக்கான அர்த்தமாகவும் வருது. So when you know God in that deep level, even if your eyes are closed, mouth is closed, all your senses are closed, you will still know him because you can testify that he does exist. That's the kind of level I'm talking about. அதாவது தேவனிடத்துல உறவு கொள்வது என்பதனுடைய அதிகபட்சமான ஒரு உச்சக்கட்டம் என்ன அப்படின்னா, நம்முடைய கண்கள், நம்முடைய காது, நம்முடைய வாய், நம்முடைய செவி, நம்முடைய உணரும் தன்மையுடைய எல்லா உறுப்புகளும் செயலற்று போனாலும், எல்லாத்தையுமே அடைத்து கொண்டாலும் அப்பொழுதும் நம் தேவனை உணர்ந்து கொள்ள முடியும், தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் தேவனை அறிந்து கொள்வதற்கான உச்சகட்டமான ஒரு ஆதாரம். God is so fantastic and so beautiful that when he has created millions and millions of souls, each soul is distinctly different from each other. தேவனுடைய மகத்துவம் என்னன்னா, தேவன் வந்து எத்தனையோ கோடியான ஆத்துமாக்களை தேவன் வந்து உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு ஆத்துமாக்கும் ஒரு தனித்தன்மையோட அதை உருவாக்கி இருக்கிறாரு. அதான் தேவனை பார்த்து நம்ம வியக்கத்தக்கதான ஒரு அதிசயமா இருக்குது. And he loves all the souls that he has created. அவர் படைத்த ஒவ்வொரு ஆத்மாவையும் தனித்தனியா அவர் என்ன பண்றாரு, தேவன் அவரை நேசிக்கிறவரா இருக்கிறாரு. But there are certain souls that have come out of his creation that appeal to him in a certain way. Come again, sir. There are certain souls out of creation that appeal to God because of their own beauty and their own characteristics. அதுல சில ஆத்துமாக்கள் தான் தேவனை போல மாறுவதற்கு, தேவனுடைய அழகுக்கு நிகரா போவதற்கு சில ஆத்துமாக்கள் தான் அதை வந்து படைக்கப்பட்ட ஆத்துமாக்கள்ல சில ஆத்துமாக்கள் மட்டும் தனியா தெரிந்து கொள்ளப்படுறார்கள். For example, if you are a person that has a certain trait or characteristic that God likes, he will use that and he will use you for that. இப்போ தேவன் உங்களை படைத்திருக்கிறாருன்னா உங்களுக்குன்னு சில குணநலன்கள், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், சில விதமான பக்குவங்கள் இருக்கும். அதை கொண்டு தேவனால உங்க நேசிக்க முடியும், உங்களை பயன்படுத்த முடியும். So therefore the gifts that we have received when we are born, the inherent gifts of our soul, God uses those gifts and we are accountable for all of them. நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ள இருக்கிற வரங்கள், தாளந்துகள், அதை தேவன் வந்து நம்மை பயன்படுத்துவதற்கு அந்த தாளந்துகளையும் அந்த திறமைகளையும் அந்த வரங்களையும் தேவன் பயன்படுத்துகிறார். So God is constantly searching the earth for all the souls who are there, and he's looking if he can find something that he can use or somebody he can use. தேவன் வந்து வானத்திலிருந்து பூமியில இருந்து இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் ஒவ்வொன்றா தேவன் என்ன பண்றாரு, பார்த்துட்டே தெரிந்து கொண்டே வருகிறார். எதுக்குன்னா எந்த ஆத்துமாவை வந்து நம்ம பயன்படுத்த முடியுங்கிறத தேவன் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். It doesn't matter who you are, black, white, blue, green, yellow, pink, murderer, non-murderer, good person, bad person. God is searching everybody and knows everyone intimately.
நீங்க எப்படிப்பட்டவரா வேணா இருக்கலாம். உங்களுடைய தோலின் நிறம் கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், சிகப்பா இருக்கலாம். நீங்க கொலைகாரனா இருக்கலாம், இல்ல நீங்க நல்லவனா இருக்கலாம், நீங்க கெட்டவனா இருக்கலாம், நீங்க எப்படிப்பட்டவனா இருக்கலாம். ஆனா உங்க எல்லாரையுமே தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். எல்லாரையுமே வைத்து தேவன் பயன்படுத்துறதுக்கு அவர் சிந்தை கொண்டிருக்கிறார். எல்லாரையுமே இன்டிமேட் ஆழமாக தேவன் ஒவ்வொருவருமே அறிந்து வைத்திருக்கிறார். Those he picks out for a certain role, he investigates them and takes them to trials and purifies them for a purpose and a role in his kingdom. அதாவது தேவன் அப்படி ஒரு தேடிக்கொண்டிருக்கிற ஆத்துமாவில் இருந்து ஒரு ஆத்துமாவை தேவன் எடுத்துக்கொண்டால் அந்த ஆத்துமாவை தேவன் ஆராய்கிறார். முற்று முழுவதுமாய் அறிந்து ஆராய்கிறார். அந்த ஆத்மாவை சில பிரச்சனைகளை, பரிசோதனைகள், சோதனைக்குள்ளாக அவர்களை நடத்துகிறார். நடத்தி அந்த ஆத்மாவை ஒரு பக்குவத்துக்கு வரும் பொழுது அந்த ஆத்மாவை தேவன் பயன்படுத்துகிறார். This is why ராஜ்யத்துக்காக பயன்படுத்துகிறார். This is why in verse 1 he says, "O Lord, you have investigated me and you know me." அதுதான் 139ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்னை முற்று முழுவதுமாய் ஆழமாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். And then in verse 2 he says, "Atta yadahatta shifti vekhumi benatta lerei merakok." He says, you know when I sit and when I stand, you understand my thoughts even before I process my thoughts out. You already know it from afar. இரண்டாம் வசனம் சொல்லுகிறாரு 130 அந்த சங்கீதத்தின் 2ஆம் வசனத்துல, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் அப்படின்னு எழுதியிருக்கிறார். And this is really amazing when you look at it, because you have to understand the nature of God. Everything of creation is a far extension of God himself. அதாவது இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தேவன் படைத்த எந்த ஒரு உயிரா இருந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து ஒரு தொடர்புடையதாகவே எல்லா இடத்திலும் அது இருக்கிறது. We, you and me in the physical being are separated by many layers of separation from him. தேவனிடத்திலிருந்து இப்ப நமக்கு இருக்கிற ஒரு பிரிவு எப்படின்னா, தேவனிடத்திலிருந்து பல 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 பிரிவுகளில் இருந்து நம்ம தேவன் பார்க்கிறார். Can you come again, sir? The word used, the sentence you said, please come again. We in the physical body are separated by many layers of transcendence between him and us. தேவனுக்கு நமக்கு இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் எப்படின்னா, ஒரு தூரம் எப்படின்னா, நம்ம பிசிக்கல் பாடியில எப்படி நமக்கு ஒவ்வொரு பிரிவுகளா இருக்குதோ அதே போலவே தேவனுக்கு நமக்கு மத்தியில நிறைய பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்றேன். And when King David says, you know when I'm sitting and when I'm standing, when I'm rising, what does King David mean about that? தாவீது ராஜா இந்த இடத்துல சொல்றாரு, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னா, அந்த உட்கார்தலாம் என்ன, எழுந்திருக்கிறதெல்லாம் என்னன்னு தாவீது எந்த விதமான அர்த்தத்துல அவர் சொல்றாரு? You see, in the Hebrew language, sitting means something, standing means something. Everything has a meaning. எபிரேய மொழியில பாத்துட்டீங்கன்னா உட்காருவது அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, எழுந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. When you sit, you can sit to study, or you can sit in judgment, or sit to give judgment. Like இந்த இடத்துல எபிரேய மொழியில இருக்கிற அந்த சிட் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஒண்ணு நீங்க உட்கார்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வருது. இன்னொன்னு, நீங்க உட்கார்ந்து ஒருத்தரை நியாயந்திருக்கலாம், ஒரு நியாயாதிபதியாக உட்கார்ந்து நீங்க நியாயந்திருக்கலாம். A judge does not stand and give judgment. He sits on his judgment seat and he gives judgment. எந்த ஒரு நீதிபதியும் நின்னுட்டு நீதி வழங்குறது இல்ல, அவங்களுடைய ஆசனத்துல உட்கார்ந்துட்டு தான் அவங்க அந்த நீதி வழங்குறாங்க. Sitting is a place of authority. உட்காருது அப்படிங்கிறது ஒரு அதிகாரத்துவமான ஒரு இடத்துல இருந்து பார்க்கிற ஒரு விஷயம். So King David is saying, when I'm sitting in authority as a king or as a judge or whatever I'm doing, when I'm studying your word, everything you are investigating of me. நான் ஒரு ராஜாவா என்னுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது, ஒருத்தனுக்கு நீதி கொடுக்கும் பொழுது நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நான் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை படிக்கும் போது நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய எல்லா உட்காருதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். And what do you mean when I stand up, when I'm rising up? ஆனா நான் எந்திக்கிறது, என் எழுந்திருக்குதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? Standing, rising up means we stand to pray. You see, a Jew does not pray like you and me. We can sit and pray, but a Jew always stands and prays. இந்த இடத்துல ஹீப்ரூல இருக்கிற இந்த எழுந்திருக்குதல் அப்படிங்கறதுக்கான அர்த்தம் என்னன்னா, எந்த யூதனும் உட்கார்ந்துட்டு பிரேயர் பண்றதில்ல. நீங்களும் நானும் உட்கார்ந்துட்டு பிரேயர் பண்றோம், ஆனா எந்த யூதனும் உட்கார்ந்துட்டு பிரேயர் பண்றதில்ல, அவங்க நின்னுட்டு தான் பிரேயர் பண்றாங்க. Because they always say, know before whom you stand and pray.
அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, உங்க முன்னாடி இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிட்டு நின்னுட்டு பிரேயர் பண்ணுங்க. So when you stand there, two things happen. Either you're overseeing somebody, you're looking over somebody, you're supervising something, or you're standing in judgment before the great and almighty God. இந்த இடத்துல இந்த எழுந்திருக்குதல்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒண்ணு, உங்களை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி, உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவன் யாருன்னு அவருக்கு முன்பாக நம்ம நீதியை பெறுவதற்கு ஒரு பயபக்தி நிமித்தம் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஒண்ணு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இன்னொருவரை பார்ப்பதற்காக நாம் நிற்கிறோம், இன்னொருவரை மேற்பார்வையிடுவதற்காக நம்ம நிற்கிறோம். In everything that I do, you are in charge and you're investigating, knowing, and you're scrutinizing every minute detail of me. நான் என்ன செஞ்சாலும், என் உட்கார்றதா இருந்தாலும் சரி, என் எழுந்திருக்கிறதா இருந்தாலும் சரி, நான் எந்த விதமான காரியங்களை செய்தாலும் சரி, நீர் எல்லாவற்றையும் ஆழமாக நிதானித்து ஆராய்ந்து என்னை முற்று முழுவதுமாக நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு எழுதுறார். Now the word that you know my thoughts, you understand my thoughts from far, it means that although I am here on this earth, அதாவது இந்த பூமியிலே நான் இருக்கிறேன்னு இருந்தாலுமே என் சிந்தையில உருவாகிற சிந்தை என்ன, நினைவு என்ன என்கிறதை நீர் வெகு தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் என்னுடைய பூமியில தான், இந்த இடத்துல தான் உட்கார்ந்து நான் சிந்திச்சுட்டு இருந்தாலும் நீர் வெகு தூரத்தில் இருந்தே என் சிந்தை என்ன என்பதை நீர் அறிகிறீர். And I'm generating all these thoughts, whether they're good thoughts or they're bad thoughts. நான் என்னுடைய உள்ளத்துல உருவாகிற சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளா இருக்கலாம், கெட்ட சிந்தனைகளா இருக்கலாம், எப்படிப்பட்டதாவன இருக்கலாம். Everything you from far you're able to understand it, because everything is encompassing within God. There's nothing outside of him. அதாவது நான் எங்க இருந்தாலும் என்னுடைய நினைவுகள், சிந்தைகள் எல்லாவற்றையும் நீர் தூரத்துல இருந்து அறிகிறீர் அல்லவா. அது எப்படின்னா, எல்லாமே தூரமா இருந்தாலும் கிட்டமா இருந்தாலும் எல்லாமே தேவனுடைய அந்த தேவனை சுற்றிலும் தான் இருக்குதே ஒழிய தேவனுடைய எல்லைக்கு தள்ளி எதுவுமே இல்லை. Suppose I ask everybody a question today. நான் உங்களை எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க நான் ஆசைப்படுறேன். That when in the beginning in the book of Genesis, God said, let us make man, or God said, let there be light, and there was light, and let there be earth, and let there be water, and all these things. Who was God talking to? அதாவது இந்த இடத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், தேவன் சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, தண்ணீர் உண்டாக கடவுது, இப்படி எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறாரு. யாருகிட்ட அதை பேசிட்டு இருக்கிறாரு? யார்கிட்ட அதை சொல்லிட்டு இருக்கிறாரு? Who was he talking to? யார்கிட்ட அதை சொல்லிட்டு இருக்கிறாரு? And what was he talking to? எதை பத்தி, என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா, அது யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, எதை குறித்து அவர் பேசிட்டு இருக்கிறாரு? Does anyone know? உங்களை யாராவது தெரியுமா? I don't think anyone has an answer to this. நான் நினைக்கிறேன் யாருக்குமே இதனுடைய பதில் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். So let me explain this to you. There is only one reality that fills all existence, and that is God. இதில் நான் சொல்ல ஆசைப்படுறேன், ஏன்னா எல்லா இருக்கிற மெய்யான விஷயங்கள் எல்லாமே தெய்வத்துவமானதுதான், தேவன் இருந்து தான் வருது. There is nothing outside of him. தேவனை விட்டு எதுவுமே வெளியே இல்லை, எல்லாமே தேவனுக்குள்ள, தேவனுடைய எல்லைக்கு உள்ளதான் இருக்கு. He is the only reality. There is nothing else besides him. தேவனை தவிர்த்து எதுவுமே மெய்யானதாக இல்லை, தேவன் மட்டுமே மெய்யானவர். And if God is saying let us create something, then who is he talking to? தேவன் சொல்றாரு நாம் இதை உண்டாக்குவோமாக, நாம் அதை படைப்போமாக தேவன் சொல்லும்போது யார்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறாரு? We must get it out of our heads and our existence that God is speaking to somebody. He's not speaking to anybody. நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை தேவன் வேற யார்ட்டையும் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இல்ல, அவர் யார்ட்டையுமே அவர் பேசிட்டு இருக்கல. It is God who's processing something of his within himself. தேவன் அவருக்குள்ளேயே சிந்தித்துக் கொண்டு அவருக்குள்ளேயே அவர் படைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். So God is conferring and consulting with his wisdom, with his own understanding, and with his desire to create life.
தேவனுக்குள்ளேயே அவர் சுய உணர்விலும் சுய புரிந்து கொள்வதிலும் சுய ஞானத்திலும் எல்லாவற்றையுமே அவர் படைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். The word for understanding in Hebrew is the word bina. அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு எபிரேய பதம் என்னன்னா பினா. And it's the word bina from where you get the word ben, which is son. பினாங்கிற பதத்துல இருந்துதான் பென் அப்படிங்கிற ஒரு சொல் வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மகன் அப்படின்னு அர்த்தம். சன் சாரி சூரியன் அப்படின்னு அர்த்தம். Not Surya, son, beta. மகன். Yes sir, மகன் only I told before. மகன், okay. son. Okay, I understand. In Tamil it is மகன், son. பிள்ளை, பையன், ஆண் பிள்ளை. So the word bina, which means understanding, is also the word son. That means God was conferring with his understanding, his wisdom, and his knowledge to affect creation. தேவன் வந்து தன்னுடைய சுய ஞானத்திலும் சுய புரிந்து கொள்ளுதலும் அந்த பினான்கிற சொல் அந்த அந்த அர்த்தத்தினுடைய உள்ளுக்குள்ளேயே தன்னுடைய சுய அறிவிலும் ஞானத்திலும் செயல்பாட்டிலும் அதை செய்துதான் தேவன் அதை உருவாக்குகிறார். எல்லா படைப்புகளையும் அவர் உருவாக்குகிறார். So there is a oneness about God we should understand. He is of one substance. தேவனுக்கு வந்து ஒன்னஸ் அப்படின்னா ஒரே துவம், ஒரே விஷயம்தான். அவருக்குள்ள ஒரே ஒருமை தான் இருக்குது. அதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். All of creation that we know is a synthesis and it's a joining of two atoms that create reality. But it's not the same with God. God is not that way. இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கிற தேவன் படைப்பு எல்லாமே சின்ன சின்ன சிங்கிள் தனித்தனியான ஒரு அணுக்களினாலதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தேவன் அவர் வந்து அப்படிப்பட்டதான விஷயங்கள் அவர் படைக்கல. All matter is a synthesis of different atoms put together, right? நம்ம நினைக்கிற எல்லா சிந்தசிஸ், எல்லா விதமான உருவாக்குதல், எல்லா விதமான படைப்புமே ஒன்றுக்கொன்று ஒரு விதமான அணுக்கள் மற்றவர்களோடு சேரும்போது உருவாக்குனதான் நம்ம நினைக்கிறோம். But God is not. God is a oneness. He's a complete unity. It's only a oneness with him. அந்த மாதிரி தேவன் தனக்குள்ள இருக்கிறது வந்து தேவன் வந்து தனித்தனி அணுவனால உருவாக்கப்பட்டவர் அல்ல, அப்படி உருவாகிறவரும் அல்ல. அவர் ஒரே ஒரு ஒருமைத்துவத்தில் இருக்கிற தேவன். அவர் வந்து சிங்கிள் தான், ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு எப்படி சொல்றது, ஒரே துவம், அவ்வளவுதான். Everything that happens of creation is not happening outside of him. Everything is happening inside of him. தேவன் படைத்த எதுவுமே தேவனை விட்டு புறத்தில இருக்கிறது அல்ல, எல்லாமே தேவனுக்கு உள்ள உருவானது மட்டும்தான். And the reason why I'm saying everything's happening inside of him is because if I have to assume that there is something outside of God, then I'm making that thing which is outside of God coexistent with him and equal to him, which should never be. அதாவது நான் ஏன் வந்து எல்லாமே தேவனுக்குள்ளதான் படைக்கப்பட்டது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தேவனை விட்டு வெளியே வந்து ஏதாவது ஒன்று உருவாக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, அப்ப அந்த பொருள் வந்து தேவனோட சமம் ஆயிடும். அது நிச்சயமா அப்படி ஆகக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன். I want to explain this again, sir, please. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் வந்து எல்லாவற்றையுமே அவருக்குள்ளதான் உருவாக்கியிருக்கிறாரு. இப்ப தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்குள்ளதான் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறாரு. தேவனை விட்டு புறத்திலே எதுவுமே உருவாக்கப்படவில்லை. ஒருவேளை தேவனை விட்டு புறத்திலே ஒன்று உருவாக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு நான் ஒருவேளை நான் நினைக்கிறேன்னு வைங்களேன். அப்படி நினைக்கிற ஒரு விஷயம், அப்போ வேறொன்று தேவனை விட்டு புறத்தில உருவான வேறொன்று தேவனோடு சமமாகிவிடும். அப்போ தேவனை வந்து சமமா வேறொரு பொருள் இருக்குதுங்கிறது நிச்சயமா நடக்கக்கூடாத ஒன்று அப்படின்னு நான் அப்படி நினைச்சேன் அப்படின்னா அது தவறா ஆயிடும். Take it from me. So, okay, this is a very important point. So, could you tell me in English what you said? I need to reconfirm. Okay. What Brother Mark has told is what has created inside of the God. That is the thing. Only thing which is created only inside of the God. If I assume that one thing is created outside of the God, if I assume like that, so something is equal to God, that shouldn't be. Absolutely right. Because he is one and there is no one else, right? தேவன் மட்டும்தான் இருக்கிறாரு, அவரை தவிர வேற எதுவுமே இல்லை. Praise God for that understanding. It's very, very important. We need to get this into our understanding. One second, guys. நமக்கு இந்த தேவன் மட்டும்தான் இருக்கிறாரு, அவருக்குள்ளதான் எல்லாமே படைக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த ஒரு புரிதலுக்குள்ளே நாம் நிச்சயம் போக வேண்டும். அது மிக மிக அவசியமான ஒன்று. So, since everything is inside God,
since everything is inside God, he has full control of everything that happens inside of him. அதாவது தேவனுக்குள்ளதான் எல்லாமே படைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு நம்ம இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னா எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கும். தேவனை விட்டு தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி எதுவுமே நடந்துராது. But God has the ability to separate within himself in many layers and transcendence of layers, to separate things that he has created within himself and separate it. தேவனுக்குள்ளதான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா தேவனால அவருக்கு உள்ள இருக்கிற விஷயங்களை தனித்தனி லேயரா அவரால பிரிக்க முடியும். ஏன்னா எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. தேவன் அப்படி கூட என்ன பண்றாரு, வேற லேயரா தனித்தனி அவர் பிரித்து கூட அவர் உருவாக்குகிறார். Because in the book of Isaiah, God says, I create the light, I create the darkness, I create the good and I create the evil. Everything exists. தேவன் அங்க ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்துல சொல்றாரு, நான் தான் நல்லதை படைச்சேன், நான் தான் கெட்டதை படைச்சேன், என்னால உருவாக்க முடியும். அந்த மாதிரி தேவன் எல்லாத்தையும், வெளிச்சத்தையும் நான் தான் படைச்சேன், இருளையும் நான் தான் படைச்சேன். ஏன்னா எல்லாமே தேவனுக்கு உள்ளதா இருக்குது, அவரை விட்டு வெளியே எதுவுமே இல்லை. Okay, so God has the ability to separate himself, and it's like the presence of God and God himself, two different things. அதாவது தேவனுக்குள்ளேயே அவரால் அவரையவே என்ன பண்ண முடியும்னா பிரித்து கொள்ள முடியும். எப்படின்னா இப்ப தேவன் அப்படிங்கிற ஒருவர் இருக்கிறார், தேவனுடைய பிரசன்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஏன்னா தேவனுக்குள்ள தானே எல்லாமே இருக்குது, அவர் தானே அதை கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிறார். சோ தேவன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், தேவனுடைய பிரசன்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. On Mount Sinai, God himself descended. சீனாய் மலையில தேவன் தாமே இறங்கி வருகிறார். சீனா மலையில தேவன் தாமே இறங்கி வருகிறார். But in other places of the Bible it says the presence of the Lord was there. ஆனா வேதத்தினுடைய மற்ற பகுதிகளில பார்க்கிறோம் தேவனுடைய பிரசன்னம் அங்க இறங்கி வந்தது. So what happens is that God 90% of the times, through the many layers of transcendence between him and us, he sends his presence to be with us, but not himself. அதாவது தேவனுடைய 90% விஷயங்கள்ல தேவனுடைய பிரசன்னம் தான் டிஃபரெண்ட் லேயரா விதவிதமான தனித்தனி பகுதியா நமக்கும் அவருக்கும் நடுவுல இருக்குதே ஒழிய தேவனே இறங்கி வருவது இல்லை. தேவனுடைய உள்ளுக்குள்ள இருந்துதான் ஒரு தனித்தனி பகுதியா நமக்குள்ள வருகிறார். And it's the same with you and me also, friends. Sorry? It is the same way between you and God has created us to some extent the same way. தேவன் அதை போலத்தான் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பிரிவுகளும் அப்படித்தான் தேவன் படைத்திருக்கிறார். You see, the day when you're saved and you accept Jesus into your life, God takes a certain layer of you and takes it and brings it before him in heaven and keeps it before him. அதாவது தேவனோடு இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்ட போது, இயேசு கிறிஸ்து மூலமா நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்மோட இருக்கிற ஒரு லேயர், ஒரு பகுதியை தேவன் அவருக்கு முன்பாக அதை எடுத்து வைத்துக் கொள்கிறார். You are physically standing on this earth, but at the same time you're also spiritually standing before God in heaven. இந்த பூமியில நம்ம பிசிக்கலா இந்த பாடியில இந்த சரீரத்துல நம்ம பூமியில தான் இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய விதத்துல நம்ம தேவனுடைய சமூகத்திலே நம்ம நிற்கிறோம். When you are in deep prayer and you're praising God and you're experiencing the presence of God, it's because your spiritual layer inside of you is standing before God in heaven, but you're physically on this earth. So you're experiencing heavenly blessings. அதாவது இந்த சரீரத்துல நம்ம தேவனை உயர்த்தி துதிக்கும் பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம நிறையும் பொழுதும் இந்த பூமியில தான் நம்ம நிக்கிறோம். பிசிக்கலா இந்த சரீரத்துல நம்ம பூமியில தான் நிக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய ரீதியில நம்ம தேவனுடைய சமூகத்துல நிற்கிறதுனாலதான் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் பிரசன்னத்தையும் நம்மளால உணர முடியுது. It reminds me about the book of Ephesians. If you'll have your Bible, please open to the book of Ephesians, chapter 1. எபேசியருக்கு பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துல திருப்பி கொள்ளலாம். Verse 3. எபேசியர் 1ஆம் அதிகாரம். Blessed be the God and Father of our Lord Jesus Christ. Your voice is breaking, sir. Verse 3. Ephesians chapter 1 verse 3 said, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Blessed be the God and Father of our Lord Jesus Christ,
who has blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. எபேசியர் 1:3 இப்படியா சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Because we are also on this earth, and at the same time we are constantly before God, investigating and scrutinizing us in the spiritual realm. Sir, your voice is breaking, sir. Your voice is breaking. Your network is not proper. Fluctuations is there. Fluctuations are there. Okay. Can you hear me now? Can you hear me now? Yeah, I can hear it. Yes, okay. Yes. 1 second. I shall bring this and bring this. Sorry, I'll just change my position so I will be able to talk to all of you. So the book of Ephesians tells us something very spiritual we've not understood so far. Please come again, sir. The book of Ephesians tells us a very spiritual thing we've never understood. Oh, network is not good, sir. I can't be able to hear you. Your words are not. Pari auntie, are you feeling the same thing there? No, I can hear him. I think More, put your this one headset. Now you're cracking. More, you're cracking. Hello? We can't hear you. Hello? We can't hear you, More. We can't hear you. Absolutely. Hello? Absolutely. Now it is better. You can hear me now? Yeah, now. We can hear. Yes. Okay, so what I was saying, that the book of Ephesians, verse 3, chapter 1, gives you very spiritual meaning of how we are walking on this earth. எபேசியர் 1:3 என்ன சொல்கிறதுனா, நம்ம சரீரத்துல இந்த பூமியில தான் இருக்கிறோம், ஆனா ஆவிக்குரிய ரீதியில நம்ம உன்னதங்களிலே, இந்த இடத்துல உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். So our soul that God has created us is like a book with many, many pages in it. Hello? Our soul that God has created. Pari, can you hear me? Yes, More, I can hear you. Dr. Sasi, can you hear? Why can't he hear me then? No. Yeah, we all can hear very well. I think the problem is with the translator. I can't hear any, sir. This thing. Arun's, na? Arun, I think your network is not proper. My network. Yeah. It's good on auntie. No, its network is full. I don't know what Everybody can hear me. Arun. Yeah, we can hear him. Hello? Can you hear me? Hello? Can you hear now? Arun, Yes, sir. you can hear me now? I can hear you, sir. Yes. Okay. So because we are spiritually before heaven also, God is understanding our thoughts because we are constantly before him. He knows. He's frozen. His network is not good. Arun? Arun? He's gone. He's gone. Let him wait to come back. Uh-huh. I can translate. If he's not able to, I can do the translation. Okay. Arun, can you hear now? Yes, I can hear. Can you? So please, sir, can you tell me again? Please,
Yeah, network went off. So I'm saying, because your spiritual, the soul that God has created is like a book. தேவன் வந்து நம்மளுடைய ஆவியை வந்து ஒரு புத்தகத்தை போல நம்முடைய ஆவியை படைத்திருக்கிறார். And the book has many hundreds of pages in it. அந்த புத்தகத்திலே 100 விதமான பக்கங்கள் இருக்குது. 100 பக்கங்கள் இருக்குது. And each page is the complete you. ஆனா ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு பக்கமும் பார்த்துட்டீங்கன்னா உங்களாலான முழுமையமாய் அது இருக்கிறது. So from that book of your soul, if you remove one page, that one page is you in your completeness, in your wholeness. அதாவது அந்த புத்தகத்துல ஒரு பேஜ் எடுத்துட்டாலும் மத்தது எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா தான் இருக்கிறீங்க. Am I right, sir? Can you come again, please? If we take so that one page is your complete you. அந்த புத்தகத்துல ஒரு பக்கத்தை எடுத்தாலும் அந்த பக்கமும் முழுவதுமாக நீங்களா தான் இருக்கிறீங்க. That one page is always before God in heaven. அந்த ஒரு பக்கம் எப்போதுமே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தான் நிக்குது. Because of that, King David knows this, and he says, you know my thoughts, even from afar I am before you. அதனாலதான் தாவீது ராஜா அந்த வார்த்தையை சொல்றாரு, நான் தூரத்தில் இருந்தாலும் நீர் அதை அறிகிறீர், என் சிந்தைகளை என் நினைவுகளை நீ தூரத்தில் இருந்தும் அறிகிறீர். Then in verse 3 he says, you observe my walking and my reclining, my sleeping. மூன்றாம் வசனத்துல இப்படி சொல்றாரு, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். And you're familiar with all my ways. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. My walking means it's the way I conduct my life. இந்த இடத்துல நடக்கிறது நடப்பது அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி நடத்துகிறேன் அப்படிங்கறதான அர்த்தம். Reclining and reclining means when I enter into my rest, when I'm in your presence and I'm entering into my rest. அதாவது நடந்தாலும் படுத்திருந்தாலும் அப்படின்னா நான் வந்து ஒரு விஷயத்துக்காக போறேன், ஒரு ஓய்வுக்காக நான் போறேன், சில ஒரு காரியத்தை செய்யறதுக்காக நான் போறேன். So there's nothing about me that you do not know, he's saying. God, you know everything about me. என்கிட்ட இருந்து உமக்கு தெரியாது அப்படிங்கறது ஒண்ணுமே இல்ல, என்னை சுற்றிலும் எல்லாமே உமக்கு தெரியும். Then he says, there is not a word on my tongue that you do not know. அதாவது இன்னொரு வார்த்தை கூட சொல்றாங்க, என் வாயிலிருந்து நாக்கிலிருந்து பிறந்த சொல் கூட உமக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. Because before I speak anything out, the will of your divine will is already in my heart and in my mouth. அதாவது என் வாயிலிருந்து சொல்லு வெளியே வருவதற்கு முன்னமே உம்முடைய தெய்வீக சித்தம், பூரணமான சித்தமானது எனக்குள்ள இருந்து அதை வெளியே கொண்டு வருது. That's why the Bible says the power of life and death is in your tongue. அதனாலதான் சத்தியவேதம் சொல்லுகிறது, ஜீவனும் மரணமும் அதனுடைய அதிகாரம் நாவில் இருக்குது. And that is why the office of a prophet is of the highest office, because he's constantly speaking the will of God. அதனாலதான் வந்து ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய ஒரு பொசிஷன் என்னன்னா, அவங்களுடைய வாயிலிருந்து தான் எல்லா அதிகாரமான சொல்லும் வெளியே வருது. Then he says, you put a boundary before me and behind me also, in verse 5. 5ஆம் வசனத்துல இப்படியே சொல்றாங்க, எனக்கு முன்னாடியும் சரி எனக்கு பின்னாடியும் சரி என்னை சுத்தி ஒரு பவுண்டரி லைன், ஒரு எல்லையை நீர் குறித்திருக்கிறீர். He says in verse 6, this is all beyond my knowledge. It is a mystery, I cannot understand it. 6ஆம் வசனம் இப்படிதான் சொல்லுது, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்குது. இதனுடைய நடத்தை என்ன அப்படிங்கிறது என்னோட அறிவுல என்னால சிந்தித்து தெரிந்து கொள்ளவே முடியாது. இது அவ்வளவு அரிதா இருக்குது, ரொம்ப பயங்கரமா இருக்குது, என்னோட அறிவுக்கு எட்டாததா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. Then verse 7 says, where can I escape from your spirit, from your presence? 7ஆம் வசனம் இப்படி சொல்லுது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். If I'm not in front of you in the heaven, your presence is with me on this earth. நான் வந்து உமக்கு முன்பாக பரலோகத்திலே நான் இருந்தாலும் என்னுடைய பிரசன்னம் இந்த பூமியில தான் இருக்குது. If I go to the heavens, you are there. If I descend to the lowest portions, you are there. நான் வானத்துக்கு ஏறி போனாலும் நீர் அங்க இருக்கிறீங்க, நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். Wherever I go, east, west, north and south, your hand is there to guide me, he says. நான் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு எந்த திசையில போனாலும் அங்கே உமது கை, உம்முடைய கரம் என்னை நடத்துகிறது. Now we must understand when King David says, where can I escape from your presence? இந்த இடத்துல தாவீது ராஜா என்னத்தை புரிந்துட்டு சொல்றாருன்னா, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்க தப்பிச்சு போக முடியும்? Because everything, all in all, is God himself.
எல்லாமே எல்லாம் இருக்கிற எல்லா விஷயமும் சரி எல்லாமே தேவனுக்கு உள்ளதான் இருக்குது. The only reason why I cannot see God with my physical eyes is because he's hid between many layers of transcendence. என்னுடைய இந்த என்னோட கண்களிலே இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த கண்களில் நான் தேவனை ஏன் பார்க்க முடியலன்னா, எனக்கும் அவருக்கு நடுவுல எத்தனையோ பிரிவுகள் தேவனுக்கும் எனக்கு இருக்கு நடுவுல இருக்குது. அதனாலதான் என்னுடைய இந்த சரீரத்தின் கண்கள்னால தேவனை நான் பார்க்க முடியல. He's so beautiful and he's so powerful and he's so full of light and he's so full of love and he's so full of power that there is nothing in me that can stand before him. அதாவது தேவனுக்கு முன்பாக நிற்பதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஏன்னா தேவன் அவ்வளவு அன்புடையவர், அவ்வளவு பிரகாசமான ஒளி உடையவரா இருக்கிறார், அவ்வளவு அதிகாரம் உடையவரா இருக்கிறார், அவ்வளவு வல்லமை உடையவரா இருக்கிறார். அதனாலதான் என்னால அவர்கிட்ட போய் நிக்க கூட முடியல, அவரை பார்க்க கூட முடியல. That is why he has to separate himself from me in many layers of transcendence. அதனாலதான் தேவன் நம்மகிட்ட இருந்து அவரை பலவிதமான நிறைய பகுதிகளினாலும் பிரிவுகளினாலும் தேவன் நமக்கு அவருக்கு இடையில வைத்திருக்கிறார். Because we are unholy and we do not deserve to stand in his presence. We cannot stand. ஏன்னா நம்ம அசுத்தவான்களா இருக்கிறோம், நம்ம பாவிகளா இருக்கிறோம், நம்ம பரிசுத்தமானவர்களா இல்ல. அதனாலதான் தேவன்கிட்ட நம்மளால பார்க்க முடியல, அவர்கிட்ட நெருங்க முடியல. Now the concept of Sheol, the concept of hell, the concept of a place that there's everlasting fire. What is that all about? இப்போ நம்ம பார்க்கிறோம் ஷியோல், பாதாளம், நரகம், இப்படிங்கிற நித்தியமான அக்கினி, இதெல்லாம் ஏன் சொல்றாங்க? இதனுடைய அர்த்தங்கள் என்ன? Believe me, it is all within God himself. என்ன நம்புங்க, இது எல்லாமே தேவனுக்குள்ளதா இருக்கு. It's a place God has inside of him, but he separated himself from that place. தேவனுக்குள்ளதான் இது இருக்குது. அந்த நரகம், அந்த பாதாளம், அந்த நித்திய அக்கினி, அந்த ஷியோல் அப்படிங்கிற சொல்றதெல்லாம் தேவனுக்குள்ளதா இருக்குது. ஆனா தேவனே அதை அவரிடத்தில் இருந்து பிரித்து வைத்திருக்கிறார். And not even his presence is in Sheol. Within himself, he separated himself. அதனால அந்த ஷியோலுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. தேவனுக்குள்ள இருந்து அதை அவர் பிரித்து வைத்திருக்கிறார். But he has control over it and he can go inside Sheol anytime he wants. அவர் அந்த பாதாளத்தின் மேல, அந்த நரகத்தின் மேல தேவனுக்கு அளவு கடந்த அதிகாரம் இருக்குது. அவர் நினைச்சாருன்னா எப்ப வேணா அதுக்குள்ள போலாம், அதுல இருந்து வெளியே வரலாம். That is why in verse 8 he says, if I ascend to heaven, you are there. If I go down to Sheol also, you are there. You are everywhere. Verse 15, sir. 8. நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஷியோல்ங்கிற இடத்துக்கு தேவனால போக முடியும், வர முடியும். It's very beautiful to understand these things of God. See the level of understanding King David has to write all these things. இப்ப இந்த வசனத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. இதை புரிந்து கொள்வது எவ்வளவு அழகானதா இருக்குது. இந்த விஷயங்களை, இந்த காரியங்களை தாவீது ராஜா அப்பவே அழகா ஆராய்ஞ்சு வச்சிருக்கிறாருன்னு அவருக்கு எவ்வளவு ஒரு புரிதல் இருந்திருக்குது பாருங்க. Now read verse 11. இப்பொழுது 11ஆம் வசனம் வாசிக்கலாம். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். If I say surely darkness will hide me, if I want to hide in darkness. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். And the night I will use as a cover to hide myself from God. தேவனிலிருந்து என்னை மறைச்சிக்கிறதுக்கு நான் இரவை ஒரு போர்வை போல நான் போத்திக் கொள்றேன். But darkness is the reality that I experience. For God, it does not make a difference because He's created it. என்னை பொறுத்த வரைக்கும் இருளுங்கிறது நான் தான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இருட்டா இருக்கிற ஒரு விஷயத்த நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். தேவனுக்கு அதை பற்றின ஒரு வித்தியாசமே இல்லை. அவருக்கு இருளும் ஒண்ணுதான், வெளிச்சம் ஒண்ணுதான். ஏன்னா தேவன் தான் அதை படைச்சவர். For him, for God, darkness is only something which he has imagined or thought of. It's not a reality for him. So தேவனை பொறுத்த வரைக்கும் it is the same thing for him. தேவனை பொறுத்த வரைக்கும் இருள் அப்படிங்கறத அவர் நினைச்சு பார்க்கலாம், அவர் கற்பனை பண்ணிக்கலாம். ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் இரவு வெளிச்சம் ஒண்ணுதான். அவர் தான் அது ரியாலிட்டி. என்னன்னா தேவன் தான் அது அவருக்குள்ளதான் அது இருக்குது. Read verse 12. 12ஆம் வசனம் வாசிக்கலாம். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. The darkness hideth not from thee, but the night shineth as the day. The darkness and the light are both alike to thee. In the book of Genesis, God
created the light, and then he separated the light from the darkness. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார், ஆனா வெளிச்சத்தில் இருந்து தான் இருளையும் பிரிக்கிறார். So light was separated out of the darkness. மன்னிக்கணும். So can you come again, sir? The light was separated out from the darkness. It was pulled out of the darkness. அதாவது இருளில் இருந்து தான் தேவன் வெளிச்சத்தை பிரித்து படைத்திருக்கிறார். Now let me explain what this means. Has anyone heard of the spectrum of light? அதாவது இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல ஆசைப்படுறேன். யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் அப்படின்னா? If you are science graduates, you must have... வெளிச்சத்திலிருந்து பிரிவுகள் வரும் தெரியுமா? நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். பிரிசம் ஆஃப் தி லைட் அப்படின்னு படிச்சிருக்கோம். Not prism, the spectrum of light. ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட் அப்படின்னா அதாவது வெளிச்சத்தின் பிரிவுகள், ஒளியின் பிரிவுகள். The pure light is the white light. அதுல சுத்தமான ஒளி வெளிச்சம் என்ன அப்படின்னா வெண்மை நிறம் தான். It's the perfection of light. அதுதான் அந்த வெளிச்சத்தினுடைய பூரணமான தன்மை அப்படிங்கிறது என்னன்னா அந்த வெண்மை நிறம் தான். On the right hand side you have the infrared. அதுக்கு ரைட் சைடுல வலதுபுறத்துல பாத்துட்டீங்கன்னா அகச்சிவப்பு கதிர் இருக்கும். இன்ஃப்ராரெட் அகச்சிவப்பு கதிர். The red, the infrared spectrum of light. On the left hand side you have the ultra blue side of the light. அதாவது அந்த லைட்ல பாத்துட்டீங்கன்னா அந்த ஒளியில பாத்துட்டீங்கன்னா இடதுபுறத்துல நீல நிறம் இருக்கும், அல்ட்ரா ப்ளூ இருக்கும். சரிங்களா? So both sides புற ஊதா கதிர் இருக்கும், இந்த பக்கம் அகச்சிவப்பு கதிர் இருக்கும். So both sides there is darkness, but when God separated light from the darkness, he contracted the light from the darkness and he brought a perfection in that light in the middle, and that perfection is that pure light. So அதாவது எப்படி இந்த இடத்துல பார்க்கும்போது இருளா இருந்தது, இந்த இடத்துல பார்க்கும்போது இருளா இருந்தது, ரெண்டையுமே தேவன் பிரிக்கும் பொழுது ரெண்டுமே இணைஞ்சு வரும் இடத்துல ஒரு பூரணமான ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி உண்டாகுது. Something for you all to think about. இத நம்ம ஆழமா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். So whether it's light or darkness, God is the same for God. It's only the perfection of existence that brings forth light. அதாவது தேவனுக்கு வெளிச்சனாலும் சரி இருளாலும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான். தேவன் தான் வெளிச்சத்தை இப்ப இருக்கிற நடைமுறைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். Read verse 13. 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். For thou hast possessed my reins, thou hast covered me in my mother's womb. Verse 13 says, Ki atha kanith kiliti. He says the word kanith. He says you have, the word kinith is acquire. You have acquired me from my mother's womb. The word kinith அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, அவர் அக்வயர் பண்ணியிருக்கிறார். தாயின் கற்பத்துல நம்மளை பிடித்திருக்கிறார், நம்மை காப்பாற்றி இருக்கிறார், நம்மை ஆளுகை செய்திருக்கிறார். And you have fashioned me even when I'm in my mother's womb. அவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறார்னா நம்மை அழகுற செய்திருக்கிறார். ஒரு நவீனப்படுத்தும் விதமா நம்ம அழகுற என்ன பண்ணிருக்கிறார், தாயின் கருவில் இருக்கும் போதே நம்ம செய்திருக்கிறார். அவர் நம்ம மேல அப்படி செய்திருக்கிறார். David realizes all that we have studied right now. So beautiful. இவ்வளவே நம்ம படித்தது எல்லாத்தையுமே தாவீது ராஜா என்ன பண்ணிருக்கிறார், அப்பவே அழகா எல்லாவற்றையும் எழுதி கொண்டு வந்திருக்கிறார், அறிந்து புரிந்து கொண்டு வந்திருக்கிறார். And then he says, I praise you. அப்புறம் சொல்றாரு, தேவனே நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துறேன் அப்படிங்கிறாரு. For I am awesomely and wondrously made. ஏன்னா நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், நான் அதிசயத்தக்க விதமா உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், அதனால உம்மை நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. For your work is wonderful and I know it very well. உம்முடைய கிரியைகள் எல்லாமே அதிசயமானவைகள், அற்புதமானவைகள், அது எனக்கு என்னுடைய ஆத்துமாவுக்கு அது நல்லாவே தெரியும், எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு எழுதுறாரு. So then in verse 15 he says, my frame, my skeleton, my exoskeleton structure was not concealed from you. What do you mean concealed? It was not hid from you. அதாவது என்னுடைய உடம்புல இருக்கிற எலும்பு எப்படி இருந்தா, நம்மளுடைய எலும்பு பிரிவு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எலும்பும் ஸ்கெலிட்டன் சொல்ற ஒவ்வொரு எலும்பு அது எப்படி உருவாகிறது அப்படிங்கிறது எதுவுமே உமக்கு மறைவானதா இல்லை, எல்லாமே ஓப்பனா உங்களுடைய கண்ணுக்கு தெரியற மாதிரி தான் இருந்தது. And when I was shaped, I was formed. Remember the word formed from the book of Genesis? When I was formed, I was shaped.
in a hidden place, in a place that was not in your presence but far away from you on this earth. அதாவது நான் உருவாக்குற இந்த நம்ம முதல் வகுப்புல பார்த்தோம் இல்லையா, ஃபார்மேஷன், உருவாக்கப்படுவது அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை பார்த்தோம். அப்படி நான் வந்து ஒளிப்பிடத்துல தான் உருவாக்கப்பட்டேன். நான் உருவாக்கப்பட்ட அந்த ஒளிப்பிடத்துல தேவனுடைய பிரசனை இல்லதான், ஆனா தூரத்துல இருந்து அதை பார்த்திருக்கிறாரு. என்ன நான் எப்படி உருவாகுகிறேன் அப்படிங்கிறத நீ தூரத்துல இருந்து பார்த்திருக்கிறீங்க. என்ன நீங்க அந்த இடத்துல உருவாகிற விதத்தை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. And I was knit together, I was put together, symbiotically I was put together in the deepest portions of the earth. From the earth I was formed. அதாவது என்னுடைய எலும்பு உருவாகிறதும் சரி, என்னுடைய மாம்சம் உருவாகிறதும் சரி, என்னோட ஆவி உருவாகிறதும் சரி, எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணுது, பிணைக்கப்பட்டு தான் உருவாக்கப்பட்டது. அது தாழ்விடங்களில மறைவான ஒரு இடத்துல உருவாக்கப்பட்டது. ஆனா அது உமக்கு மறைவா இல்லை, நீர் பார்த்து கொண்டிருந்திருக்கிறீங்க. Now when David realizes that my very existence of everything, God is present, I cannot go anywhere from him. இப்போ தாவீது ராஜா என்னத்தை உணர்ந்திருக்கிறார் அப்படின்னா, என்னுடைய பூரணமான நான் உருவாக்கப்பட்ட எல்லா விதமுமே, நான் பூரணமா உருவாக்கப்பட்ட எல்லா விதமுமே தேவனுடைய பார்வையில தான் இருந்தது. எதுவுமே அவருடைய மறைவுக்கு இல்ல. அப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்குள்ளதான் நான் இருக்கிறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறார். தேவன் தான் வந்து அவருக்குள்ளதான் நான் வைத்திருக்கிறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். How am I supposed to live my life? உண்மை நான் எப்படி நான் ஒரு வாழ்க்கை வாழணும்? எதுவுமே வந்து உமக்குள்ளதான் இருக்குது. உண்மை விட்டு தனியா எதுவுமே இல்ல. நான் எல்லாமே எங்க போனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க. எப்படி நான் அந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும்? Can I live my life separated from God? நான் வந்து தேவனை விட்டு பிரிந்து வந்து ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியுமா? I can't. என்னால நிச்சயமா முடியாது. The only course of action I have is that I must become joined to him, and I must become his child, and I must become his disciple. அதாவது எனக்கு வந்து தேவனை விட்டு தள்ளியோ அவரை விட்டு பிரிஞ்சோ என்னால வாழ முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தேவனோடு நெருங்கி வாழ்வது, தேவனுடைய பிள்ளையாக வாழ்வது, தேவனுடைய சீஷனாக வாழ்வது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. Now open the book of Deuteronomy chapter 6. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம். And read from verse 4 to verse 9. 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. Oh, so beautiful. You know, this is the foundation of discipleship. இதுதான் எவ்வளவு அழகான ஒரு சத்தியமா இருக்குது. இதுதான் வந்து சீஷத்துவத்தினுடைய ஒரு அஸ்திபாரமா இது இருக்குது, ஆதாரமா இது இருக்கு. Because Moses is telling the Jewish people, Israel, he says, "Hear, O Israel, the Lord your God is one." What did we say about the oneness of God? He is one. அதாவது இதைத்தான் பார்த்து யூத மக்கள்கிட்ட, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட மோசே சொல்றாரு, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். When I understand God the way David understands him, I have no other option but to love God with all my heart and with all my soul and all my resources. அதாவது தாவீது ராஜா புரிந்திருக்கிறபடி இதுல என்ன ஒரு அர்த்தம் விளங்குது அப்படின்னா, தேவனை நேசிப்பதும் தேவனை பின்பற்றுவதும் தேவனுக்காக இருப்பது மட்டுமே நான் செய்யக்கூடிய விஷயங்களிலே முக்கியமானதா இருக்குது. அது ஒண்ணுதான் என்னால செய்ய முடியும், உறுதியத்தோட அவர் நேசிக்கிறது. And write these things in your heart. ஆனா இந்த எல்லா விஷயத்தையுமே உன்னுடைய இருதயமாகிய பலகையில் எழுதிக்கோ, உன்னுடைய இருதயத்தில் எழுதிக்கோன்னு சொல்றாரு. Teach them to your children. உன்னுடைய குழந்தைகளுக்கு இது எல்லாவற்றையும் குறித்து போதனை செய், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடு உன் குழந்தைகளுக்கு. Talk of it when you're sitting in your house. Sitting in your house. உன் வீட்டுல நீ உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இத வந்து நீ உன் குழந்தைகிட்ட பேசு, சொல்லிக் கொடு. When you're walking on the way. நீ ஒரு வழியில நடந்து போகும்போது உன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. When you lie down and when you get up.
நீ உட்கார்ந்திருக்கும் போதும் சரி, எழுந்திருக்கும் போதும் சரி, இதை கருத்தாய் உன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. Bind it as a sign upon your hand so you don't forget. உன் கையில வந்து ஒரு அடையாளம் போல அந்த கையில அப்படியே சுத்திக்கோ, டைட்டா சுத்தி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. And on your forehead. உன்னுடைய நெற்றியில ஞாபகக்குறியா இந்த சத்தியங்களை நீங்க எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. Put it on the doorpost, so when you go in and come out, you will always remind. உன் வீட்டுல கதவு மேல, கதவு நிலவு மேல எழுதி வச்சுக்க. நீ போகும்போது வரும்போது அதை நீ பார்க்க முடியாத உன் வீட்டுல எழுதி வைன்னு சொல்றாரு. The purpose of life for you and me is to be in oneness with God. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பர்பஸ், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு குறிக்கோளே என்னன்னா, உங்களுக்கு எனக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னா தேவனோடு ஒருமித்து ஜீவிப்பது. But before you reach that sonship, you need to be a disciple first. And this is what is telling you about being a disciple. அப்படி தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு நம்ம போகணும்னா நமக்கு தேவனுடைய சீஷனாய் மாறுவது நமக்கு மிக அவசியமானதா இருக்குது. And King David in chapters 139 in Psalms is giving us the foundation of how we are, and because of which we have no other choice than to be oneness with God. இதத்தான் 130ஆம் சங்கீதத்துல தாவீது ராஜா நம்ம என்ன சொல்றாருன்னா, இதுதான் தேவனை அறிந்து கொள்வது, தேவனுக்காக ஒருமித்து தேவனோடு ஒன்றாய் இருப்பதை அறிந்து கொள்வதற்கான அஸ்திபாரமா ஒரு ஆதாரமா 139ஆம் சங்கீதத்தை தாவீது ராஜா நமக்கு எழுதுறாரு. Everybody please open the Gospel of Mark chapter 12. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். And we'll read from verse 28. 28ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். எத்தனை till the verse 28 to 34. 28 இருந்து 34 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். வேத பாரகரில் ஒருவன், மார்க்கு 12ஆம் அதிகாரம் 28 இருந்து. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். Till 34 sir. 34. அதற்கு வேத பாரகன், சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. Friends, today we have given you the foundation of what it is to be a disciple of Jesus. அன்பு நண்பர்களே, இன்று நம்ம பார்த்த ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா, தேவனுடைய சீஷனாய் மாறுவதற்கான அஸ்திபாரத்தை, ஒரு ஆதாரத்தை இன்று நம்ம பார்த்திருக்கிறோம். It's not only about saying that I'm a Christian and I believe in Jesus. There's a far deeper understanding and knowledge and wisdom to be attached to him. இது ஏதோ சும்மா வந்து நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறேன், நான் அப்படின்னு சொல்றதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவனோடு நம்ம நெருங்கி வாழ்வது, சீஷனாய் மாறுவது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ரொம்ப மிக முக்கியமான ஒரு அவசியமானதா இருக்குது. I'm not going to make you study more heavy things because this is a very heavy study from very deep Bible Torah study. இது நம்ம பார்க்க போறது என்னன்னா, இனிமேதான் நம்ம வந்து மிக ஆழமான கடினமான கருகலான சத்தியங்களை நம்ம கத்துக்க போறோம். இதுதான் தோரா ஸ்டடின்னு சொல்றேன். நம்ம ஆழமா சத்தியத்தை இனிமேதான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். I hope you all are making notes of these things and writing it down for you all to study in your own time. நான் நம்புறேன் நீங்க எல்லாருமே இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த ஸ்டடி எல்லாத்தையுமே நீங்க எழுதி வச்சு எல்லாவற்றையும் நீங்க உங்களுடைய சொந்த நேரத்துல உட்கார்ந்து நீங்க படிச்சு கத்துக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். So I'm going to stop right now because if I carry on, I can carry on the full night and we will go deeper and deeper, but it's not required right now. ஓகே, இப்ப நம்ம பார்த்துட்டே போனோம்னா நம்ம விடிய சத்தியங்களை பார்த்துக்கொண்டே போவோம். நான் இதோட நான் நிறுத்திக்க ஆசைப்படுறேன். இதை மூலமா நம்ம நிறைய சத்தியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துக்கொள்ளலாம். Praise God. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. Is there anything you want to ask or anything you want to say? யாராவது